புலி வருது புலி வருது புலி வருது. தேர்தல் பிரச்சாரத்துல உள்ளூர் பிரச்சனைகளை பத்தி பேசாம தொகுதி மறுவரையறை மாதிரி விஷயங்களை வச்சு சூரிய கூட்டணி செய்யற பிரச்சாரம் மக்கள் மத்தியில அவ்வளவா எடுபடலன்னு சொல்றாங்க. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு சமயத்திலையும் இப்படித்தான் ஏதேதோ சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒன்னையும் காணோம். இப்பவும் அதே மாதிரி ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற அளவுல தான் இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்காம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் மத்திய அரசையே குத்தம் சொல்லிட்டு இருக்கிறதும் மக்களுக்கு போர் அடிச்சு போச்சான். தமிழ்நாட்டுல கஞ்சா விக்குதுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? தமிழ்நாட்டுல பெண்கள் தைரியமா வெளியில நடமாட முடியலன்னா அதுக்கு யார் பொறுப்பு? தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் பரவுனா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிற கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில எடுபடுறதா சொல்லப்படுது. குறிப்பா கிராமப்புறங்கள்ல கஞ்சா, டாஸ்மாக் பிரச்சனைகள் பெண்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கான். நகர்ப்புறங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் ரவுடிகள் தொல்லையும் முக்கிய பிரச்சனைகளா பேசப்படுதாம். அதே மாதிரி சொத்து வரி, மின்கட்டண உயர்வால பாதிக்கப்பட்ட மக்களோட கோபமும் ஆளுங்கட்சிக்கு எதிரா இருக்கிறதா சொல்றாங்க. போன தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம போனதால அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சத்துணவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் அப்படின்னு பல தரப்பினர் அதிருப்தியில இருக்காங்களாம். கிராமப்புறங்கள்ல உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கலைன்னு சொல்லி பல இடங்கள்ல அமைச்சர்களையே பிரச்சாரம் செய்ய விடாம திருப்பி அனுப்புறாங்களாம். இதெல்லாம் ஆளும் கட்சிக்கு நல்லாவே தெரியுமா? அதனாலதான் தேர்தல் வியூக வகுப்பாளர் சொன்னபடி மக்களோட கோபத்தை மத்திய அரசிற்கு எதிரா திருப்புற உக்திகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். இதுவரைக்கும் எடுபட்ட அந்த டெக்னிக் இந்த தேர்தல்ல எடுபடுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான்னு சொல்றாங்க. ஆளும் கட்சியோட செயல்பாடுகள்ல அதிருப்தியா இருக்கிற மக்கள் சூரிய கூட்டணியோட தாமரை எதிர்ப்பு பிரச்சாரத்தை புலிவருது கதை மாதிரி தான் பாக்குறாங்களாம். அதனால இந்த தேர்தல் ஆளும் கட்சிக்கு பெரிய சவாலாத்தான் இருக்கும்னு சொல்றாங்க.